சிலர் எப்போவுமே என்ன சார் வாழ்க்கை, ஒரே போராட்டம் தான், உயிர் போனால் தான் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்குறோம் என்பதில் தான் பிரச்சனை. வாழ்க்கை வரமா சாபமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்தது தான். மூத்த பத்திரிகையாளர் ஏழுமலை வெங்கடேசன் அவருடைய ஒரு பதிவில் தம்முடைய நண்பர் ஒருத்தர் பிறந்ததிலிருந்து மரணத்தை நோக்கி தான் எல்லோரும் ஓடுறோம்னு சொன்னதாகவும், யாரும் மரணத்தை நோக்கி ஓடலை, அதுவும் நம்மளை தேடி வரலை, அது அங்கேயே தான் இருக்குது, நாம தான் வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அவர் சொன்ன பதிலை எழுதியிருக்காரு. மனித உயிருக்கு முதல் தேவை சாப்பாடு. குழந்தை கூட பால் கேட்டு அழுது, பால் குடித்ததும் விளையாட ஆரம்பிக்குது. மனுஷங்க எல்லோரும் அப்படித்தான். அடிப்படை தேவை முடிஞ்சதும், அதாவது வயிறு நிறைஞ்சதும் மற்ற தேவைகளை நிறைவேற்ற பார்க்கிறோம். வயது வந்ததும் திருமணம், பிறகு குழந்தைகள், குடும்ப தேவைகள், இப்படியே வாழ்க்கை ஓடுது. இதை சிலர் பாரமாக நினைக்கிறாங்க. சிலர் வேண்டிய ஏற்பாடுகளை புத்திசாலித்தனமாக செஞ்சு வாழ்க்கையை கலர்ஃபுல்லாக மாற்றிக்கிடுறாங்க. சாகத்தான் பிறந்திருக்கிறோம்னு நினச்சா வாழும் வரை சாவையே நினச்சிக்கிட்டு இருப்போம். வாழத்தான் பிறந்திருக்கிறோம்னு நினச்சா வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக மாற்றிடலாம்னு யோசிப்போம். அதனால் எல்லாமே மனசில் தான் இருக்குது. நல்லதை நினச்சா நம்ம வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கிடுறதோட மற்றவங்க வாழ்க்கை நல்லா அமைகிறதுக்கும் உதவ முடியும். அதனால் உயிர் என்னைக்கு போகுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே வாழறதுக்கு பதிலாக உயிர் இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்வோம்னு தீர்மானம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வோம். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.